அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வாரம் நீ நான் கல்வியில் படிக்கலாம் செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிற புக் வந்து த ஆர்ட் ஆஃப் ஒர்க். ஜெஃப் காயின்ஸ் எழுதின இந்த புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல நீ நான் கல்வி பெருமை அடையுது. சரி, பெருமை அடைகிற அளவுக்கு ஜெஃப் காயின்ஸ் என்ன சொல்லியிருக்காரு இந்த ஆர்ட் ஆஃப் ஒர்க் புக்கில் அப்படின்னு கேட்குறீங்களா? நம்மளுடைய வாழ்க்கைக்காக நம்ம வந்து ஏதாவது ஒரு வேலையில் போய் ஜாயின் பண்ணுறோம். அந்த வேலையில் நம்மளுடைய வாழ்வியல் பொருளாதாரத்தை வந்து பெருக்கிக்கிறோம். வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை வந்து உருவாக்குறோம். அந்த வேலைக்காக காலையிலேருந்து இரவு வரைக்கும் சம்டைம்ஸ் 24 hours அந்த வேலைக்காகவே நம்மளை ஈடுபடுத்திக்கிறோம். இது சரியா அப்படின்னு ஒரு சீர்தூக்கலை இந்த புத்தகத்தில் எடுத்து கொடுக்குறாரு. வாழ்க்கைக்காக வேலையா, வேலைக்காக வாழ்க்கையா அப்படின்ற ஒரு கொஸ்டினை இங்கே ரைஸ் பண்ணுறாரு. நிறைய பேர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு தன்னுடைய வேலையை வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. தனக்குன்னு சொந்தமான நேரமோ, சொந்தமான ஒரு சந்தோஷமோ, சொந்தமான எந்த விஷயங்களும் இல்லாமல் தான் எந்த வேலையில் ஈடுபட்டிருக்குமோ அந்த வேலைக்காகவே முழு ஈடுபாட்டோட முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்து அப்படியே பயங்கர டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவர்கள் செய்கிறது சரியா அப்படின்னு இந்த இடத்துல வந்து ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணுறாரு. த ஆர்ட் ஆஃப் ஒர்க், வேலைங்கிறது ஒரு கலை அப்படின்னு இந்த புத்தகம் ஆரம்பிக்குது. இப்படி தான் தலைப்பும் வச்சுருக்காங்க. இந்த புத்தகத்தில் வேலையை எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலையை எப்படி ரசிக்கிறது, வேலையை எப்படி சாதிக்கிறதுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறது, சாதாரணமாக மற்றவர்களை மாதிரி இல்லாமல் ஒரு வேலையை ரசனையாக ரொம்ப சுவாரஸ்யமாக நம்மளால் எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறதோட நம்மளுடைய வாழ்க்கையையும் மனசில் வச்சுக்கிட்டு நாம் அந்த வேலையை எப்படி செய்யணும் அப்படின்ற போக்கில் இந்த பாடம் வந்து போயிட்டுருக்கு. இந்த புத்தகம் வேணும், ஜெஃப் காயின்ஸ் எழுதியிருக்கிற இந்த புத்தகம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லையும் அதற்கான லிங்க் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க வாங்கி படிங்க. நான் சொன்ன விஷயங்கள் அதில் இருக்கா, வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்கா, புதுசாக விஷயங்கள் வந்து ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பாக்ஸில். இதை தாண்டி அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ரெண்டு முக்கியமான விஷயங்களை சொல்கிறார். அதாவது நீங்கள் எப்பெல்லாம் துன்பத்தில் போய் விழறீங்களோ, வாழ்க்கையில் எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம வந்து துன்பத்தில் போய் விழுந்துருவோம். அந்த மாதிரி நீங்கள் துன்பத்தில் எப்பெல்லாம் விழறீங்களோ அங்கேருந்து எழுந்திருக்க கற்றுக்கங்க, துன்பத்தில் இருந்து மீள கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறார். இந்த விஷயம் வந்து உங்களுடைய லைஃப்க்கும் சரி ஒர்க்குக்கும் சரி ரெண்டுத்துக்குமே நீங்கள் பொருத்தி பார்க்கக்கூடியது. நிறைய இடங்களில் நம்ம வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிட்டு அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் ரொம்ப சிரமப்படுவோம். சமயத்தில் ஒன்று வெறுத்துருவோம், இல்லைனாக்கா அந்த இடத்துலையே சோண்டு வாழ்க்கையே இப்படி இருக்குது அப்படின்னு கதை சொல்லிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரியான சூழல்லேருந்து வெளியில் வர்றதுக்கு கற்றுக்கங்க அப்படின்னு அதில் சில விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. இதற்கடுத்து அவர் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா, லேர்னிங் நியூ திங்ஸ் அப்படிங்கிறாரு. புது புது விஷயங்களை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டே இருங்க. உங்களோட லைஃப்க்கும் சரி உங்களோட வேலைக்கும் சரி ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஒரு வேளை நீங்கள் கற்றுக்கலன்னா ஏதாவது ஒரு வாழ்க்கையில் அப்படியே அடைஞ்சு கிடப்பீங்க, அல்லது ஏதாவது ஒரு வேலையில் அப்படியே போய் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவர் சில வேலைகள்லாம் சொல்கிறார். அதாவது கட்டண வேலை, சம்பள வேலை, அப்புறம் வீட்டு வேலை அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நீங்கள் படிக்கும்போது பயங்கரமாக ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது சம்பள வேலை, கட்டண வேலைன்னு எதை சொல்கிறாருன்னா, நீங்கள் செய்கிற வேலைக்கு யாரோ ஒருத்தர் பணம் கொடுப்பாங்கல்ல, சம்பளம், அந்த வேலை வந்து கட்டண வேலை அல்லது சம்பள வேலை அப்படின்னு சொல்கிறாரு. வீட்டு வேலைன்னு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஹோம்ஒர்க். ஹோம்ஒர்க்னா ஆஃபீஸோட ஒர்க்கை வந்து வீட்டில் பண்ணுவாங்களே அதானே அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லை, வீட்டில் செய்யறதுக்குன்னு சில வேலைகள் இருக்கும்ல. குடும்பத்தோட வந்து சந்தோஷமாக இருக்கிறது, குடும்பத்தினரோட நம்ம அடுத்த லெவல் விஷயங்களை வந்து திட்டமிடுறது, இதெல்லாம் வந்து வீட்டு வேலை. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு எடுத்து வந்து செய்கிற வேலை இல்லை அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. படிப்பு வேலைன்னு ஒன்று சொல்கிறார். அதாவது நீங்கள் என்ன படித்து உங்களை புத்துணர்ச்சியாக வச்சுருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, என்னெல்லாம் படிக்கணும், என்னெல்லாம் கற்றுக்கணும், என்னெல்லாம் ரிசர்ச் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் படிப்பு வேலை அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி ஒரு 5 வேலைகள் அவர் லிஸ்ட் போடுறாரு. இந்த வேலைகளை கட்டாயமாக செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வேலை நினச்சிட்டு இருக்கிற வேலையை வேலை இல்லை, அது ஒரு பார்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நம்மளுடைய வாழ்க்கைக்கு தான் அந்த வேலை, அந்த வேலைக்காக நாம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்தினுடைய சாராம்சமாக இருக்குது. இந்த புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் படிக்கணும்னாலும் படிச்சுட்டு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க. அடுத்த வாரம் வேறொரு நல்ல புத்தகத்தோடு சந்திப்போம். நன்றி.